अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, சப்தமி திதி. சூரிய பகவானை வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரத்தை நாம் வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது, அர்க்காய நமஹா அப்படிங்கக்கூடிய ஸ்லோகத்தை இந்த நாள் ஃபுல்லாக மனசார நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். மனசில் சொல்ல 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 உங்களுடைய ஆத்ம பலம், கான்ஃபிடென்ஸு, உங்கள் பையன், உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உங்களுக்கும் பெரிய அளவுக்கு திடமாக பல நல்ல காரியங்களோட அமோகமாக இருப்பீங்க. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன மன வருத்தம், சின்ன சின்ன மன டென்ஷனு இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனாலும் மன கஷ்டங்களாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, புலம்பணும் அப்படின்னு இருப்பாங்க. அது யாருன்னு கேட்டால் மேஷம், சிம்மம் அண்ட் நம்ம தனுசு ராசி நண்பர்கள். இவங்கெல்லாம் கொஞ்சம் புலம்பல் பெருவியதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி சொன்னோன்னா அவசரப்படாமல் இருக்கணும்னு சொல்லக்கூடியது நம்ம மிதுன ராசி நண்பர்கள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழப்பங்கள்லேருந்து இந்த நாள் தெளிவு வரக்கூடிய நாள். பொதுவாகவே நிறைய குழப்பங்கள் வரும். அந்த குழப்பம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 4:30 வரைக்கும் இருக்கும் அந்த குழப்பம். அதுக்கப்புறம் தெளிவாயிடும். ராகு காலத்தில் தான் குழப்பம் தெளியும் இந்த நாள். அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா நெஞ்சு எரிச்சல், சாப்பிட்ட உணவுல பாதிப்பு, இல்லைன்னா அசிடிட்டி, இல்லைன்னா நம்மளுடைய புரிதல் ஏதாவது கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். ரிஷப ராசி, இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல மிக முக்கியமான மாற்றங்களும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வீட்டுல தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது புளியை இன்றைய நாள் கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது. உணவு அதுல ரொம்ப முக்கியமா புளி கம்மி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. உடம்புல லோ பிபி ஆறக்கு வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் வெள்ளை. மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். நல்ல காசு பணம் வரும், பொருளாதாரம் வரும். என்னவா இருந்தாலும் அடுத்த ஒரு மாசத்துக்கு எதுல கவனமா இருக்கணும்னா, பணங்காசு சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு நமக்கு, அதாவது ஆணாக இருக்கும்போது பெண், பெண்ணாக இருக்கும்போது ஆண், இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்ல சில பேருக்கு சுளுக்கு, காதுகள் இல்ல கைகள்ல ஏதாவது சுளுக்கோ பிரச்சனையோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவை. பிரிவு மனப்பான்மை அதிகமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு. கடக ராசி, அது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமா குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எந்த விஷயத்தையுமே நம்ம எடுத்து பண்ணும் பொழுது சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் செய்யலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய முடியுங்கிற தைரியம் இருந்தா போதும், பண்ணி முடிச்சிடும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா, அதாவது சந்திரன் கிளம்பி ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். குழப்பங்கள் ஃபர்ஸ்ட் தீரும், அகலும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவு தான் அதிகமா இருக்கும், பட் மேனேஜபிளா இருக்கும், தைரியமா இருக்கலாம். அது மக நட்சத்திரமா இருக்கிறதுனால
ஏதாவது அரிசி பருப்பு வாங்குறதுக்கு, ஏதாவது கெமிக்கல், ஃபினாயில் இந்த மாதிரி ஏதாவது வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு வீட்ல. அதான் இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள விட்டு குடுத்து போங்க, நல்லா இருப்பீங்க. மெயினா இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி, பலமான விஷயங்கள், யாருமே செய்ய முடியாத, புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த இன்றைய நாள் நீங்க எடுத்து செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க. ஆனா 4:30க்கு அப்புறம் தான் சரியாகும். அதுவரைக்கும் போராட்டமா தான் இருக்கும். எதுலயுமே நம்ம அவசரத்தன்மை இல்லாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. விவேகத்துடன் செயல்படுவது ரொம்ப முக்கியமானது. மூர்க்கத்தனமான கோவம், ஆக்ரோஷம் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நாள். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நீங்க மணிகண்டன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியங்களிலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும்னு நம்பணும். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் ஹெல்த் தான் முக்கியம். அதே மாரி எந்த அளவுக்கு செலவுகள கண்ட்ரோல் பண்றோமோ, ரொம்ப நாளா இழுத்துன்னு இருக்கிற ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் முடிவுக்கு வரும். சில பேர் வேற ஒரு இடத்துக்கு சொல்லாம போயிட்டு வருவீங்க. இந்த மாரிலாம் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமோகமான நாள். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளா இருக்கப்படுது. லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இந்த மாரி இருக்கும்போது, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமா நமக்கு நல்லது நடக்கும். எதையுமே யாருனாலயும் செய்ய முடியாதுங்கிறது இன்றைய நாள் நீங்க முடிப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் விஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாரி இந்த கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். மிகப்பெரிய லாபத்த கொடுக்கும். மெயினா இன்றைய நாள் எதுவுமே யாருனாலயும் செய்ய முடியாதுங்கிற காரியத்த இந்த நாள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா சொதப்பி பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சுருவீங்க. இன்னொன்னு இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் வேலையில நெறைய போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்த எப்படியாவது மேனேஜ் பண்ணி முடிப்பீங்க. வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமா இருக்கணும். சில பேருக்கு ஒவ்வாமை, சில பேருக்கு அலர்ஜி இதெல்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டா போதும். வேற பாதிப்புகள் கிடையாது. நல்லாருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு கோல்டு வார் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா வீட்ல. உங்களுக்கோ, உங்க வீட்ல பெரியவங்களுக்கோ, உங்க தாயாருக்கோ, உங்க அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு கோல்டு வார் கண்டிப்பா ஓடும். ஆனா இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் எதுவுமே எப்படி போகுது, ஏது நம்ம புரிஞ்சுகிட்டு பண்றது சக்சஸ கொடுக்கும். எல்லா விஷயத்தையுமே நம்ம அனுசரிச்சு, இணங்கி போவது நல்லது. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நீங்க எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துறது நல்லது. உள் உணர்வுகள் என்ன சொல்லுதோ அது தப்பா இருக்கும். அதனால அத அத உள்ள நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது. ஒரு சில நாட்கள் நமக்கு அப்படிதான் இருக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஒண்ணு நினைப்போம். ஆனா நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா நடக்கும். அதாவது எமோஷன்ல எடுக்கிற முடிவுகள் தப்பா போயிடும். அத மட்டும் பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பண்ணாரி மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுத்துறணும். அதே மாரி உடம்புல ஹீட்னால அடி வயித்து கீழ சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். எந்த அளவுக்கு இந்த நாள் நீர், மோர் சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். தேவையில்லாத எந்த விஷயத்துக்குள்ளயும் போகாதீங்க. மத்தபடி பெரிய பாதிப்பு ஒண்ணும் நடக்காது. தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா இந்த நாள பொறுத்தவரைக்கும் நீங்க முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. திடீர் பண வரவுகள் வரும். திடீர் பிசினஸ் ஒரு சில பேருக்கு ஏற்படுற சான்ஸ் இருக்கு. நல்லா இருப்பீங்க. நீங்கள் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகும் உடம்பு. உடம்பு தான் பார்த்துக்கணும். ஏன்னா சந்திரன், கேத்து 2மே வந்து சேர்ந்திருக்கு. சந்திரனும் இருக்கு, செவ்வாயும் இருக்கு.
ஸோ உடம்பு ஹீட் ஆகிறது, உஷ்ணங்கள் டிஃபரன்ஸ் குடுக்கறது, உடம்புல வந்து மாற்றங்கள், அந்த கெமிக்கல்ல டிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அத மட்டும் பார்த்துட்டா போதும். நெறைய விஷயங்கள் வந்து இன்றைய நாள் பொதுவாகவே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிங்க் நிறம். மீன ராசி, அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த மாற்றம் கண்டிப்பா நடக்கும். யாரெல்லாம் ஃபுட்டு, அப்புறம் கன்ஃபெக்ஷனரி, அப்புறம் கேட்டரிங் இந்த மாரி தொழில் வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. வேலையில மிக முக்கியமா யாரையும் செய்ய முடியாத ஒன்று இந்த நாள் நீங்க செய்து முடிப்பீங்க. அபாரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக்கப்படுது. மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, செயல்திறன் எல்லாமே இருக்கும். ஆனா பயங்கர போராட்டமும், கொஞ்சம் கொழுப்பும் 2ம் சேர்ந்துக்கும். சந்திரன், கேது, செவ்வாய் சேர்ந்துன்னா என்ன விஷயம்னு புரியாமயே சண்டை போடுறது. ஸோ இதெல்லாம் எல்லாம் பார்த்துங்க. மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லாருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி பவந்துரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.